பிரேசில் கால்பந்தின் அடையாளம் எப்போதும் அதன் மாயாஜால வீரர்கள்தான். பெலே, ரொனால்டோ, காக்கா, நெய்மருக்கு பிறகு தற்போது உலகம் ஒரு புதிய மாயாஜால வீரருக்கு சல்யூட் அடிக்கிறது. இந்த உலக கோப்பையில் பிரேசிலின் மிகப்பெரிய பலமாக உருவெடுத்திருக்கும் அந்த வீரர் யார்? பிரேசில் அணியின் அந்த மாயாஜால வீரர் ஜூனியர் பற்றி எங்களின் சிறப்பு தொகுப்பை பாருங்கள். இவர்தான் பிரேசிலின் மாயாஜால வீரர் ஜூனியர். பந்து கால்களில் வந்தவுடன் எதிரணி டிஃபெண்டர்களின் இதய துடிப்பை அதிகரித்துவிடும். அவ்வளவு வேகம். கண்ணுமைக்கும் நேரத்தில் அவர்களை கடந்து செல்வார். அவ்வளவு திறமை. எதிரணியினர் பார்த்து கொண்டே நிற்பார்கள். பெயர் வினிசியஸ் ஜூனியர். பிரேசிலின் இந்த சூப்பர் ஸ்டாரின் மாயாஜாலம் இந்த உலக கோப்பையில் உச்சத்தில் உள்ளது. குரூப் ஸ்டேஜ் போட்டிகளில் ஜூனியர் கோல்கள் அடித்தது மட்டுமல்ல, பிரேசிலின் தாக்குதல் ஆட்டத்தின் முழு பொறுப்பையும் ஏற்றார். சில நேரங்களில் கோலுக்கான வாய்ப்பை உருவாக்கினார். சில நேரங்களில் தானே கோல் அடித்து போட்டியின் போக்கையே மாற்றினார். ஸ்காட்லாந்துக்கு எதிரான போட்டியில் வினிசியஸ் 2 கோல்கள் அடித்து பிரேசிலுக்கு 3-0 என்ற சிறப்பான வெற்றியை பெற்று தந்தார். இந்த உலக கோப்பையில் தற்போது அவரது பெயரில் 4 கோல்கள் உள்ளன. இதன் மூலம் கோல்டன் பூட் போட்டியிலும் இடம் பிடித்துள்ளார். மிக முக்கியமாக குரூப் ஸ்டேஜின் 3 போட்டிகளிலும் கோல் அடித்து 24 ஆண்டுகள் பழமையான பிரேசிலின் சாதனையை மீண்டும் சமன் செய்துள்ளார். இது வினிசியஸின் 2வது உலக கோப்பை. இதற்கு முன்பே கிளப் கால்பந்துகளில் தனது திறமையை நிரூபித்துள்ளார். வினிசியஸ் இதுவரை 2 சாம்பியன்ஸ் லீக் பட்டங்கள், 3 லா லிகா பட்டங்கள், 2024ஆம் ஆண்டின் சிறந்த ஃபிஃபா வீரர் விருது ஆகியவற்றை வென்றுள்ளார். வினிசியஸ் விளையாட மட்டும் செய்யவில்லை, போட்டியையே ஆட்சி செய்து வருகிறார். பிரேசில் சிக்கலில் இருப்பது போல் தோன்றும் ஒவ்வொரு முறையும் தனது வேகத்தாலும் திறமையாலும் ஆட்டத்தின் நிறத்தையே மாற்றி விடுகிறார். அதனால்தான் இந்த உலக கோப்பையில் பிரேசிலின் மிகப்பெரிய எக்ஸ் ஃபேக்டர் என்று அவரை கருதுகின்றனர்.